ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்கா பார்த்தோன்னா சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ப்ரீடு தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்த்துன ஃபிஷஸ் தான், நல்லா அடாப்ட் ஆகக்கூடிய ஃபிஷஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெஸ்ட்டு பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லினே சொல்லலாம். அதே மாதிரி வீடியோவில் பார்க்க முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ இந்த கப்பீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸு, ப்ரீடிங் சைஸ்லாம் இருக்காது. பட் என்னது பிகினர்ஸ்க்கு சூப்பரான கப்பி, எல்லாமே எக்ஸாட்டிக் தான். நீங்கள் வந்து நல்லா சூப்பராக வளர்த்தக்கூடிய கப்பிங்க, எல்லாமே ஹோம் ப்ரீடு தான், நல்லா தாங்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ் புதுசாக வளர்த்தணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது 7 பேர் 350 ரூபா தாங்க. ஸோ காம்போ 7 வகையான கப்பி வருங்க, ஒரே வெரைட்டியில் வராது, 7 வகையான கப்பி வரும். ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிளாட்டினம் டப் போயிருங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கப்பி ஒரு பேர் வரும், அப்படியே இது சைடு போட்டுருவோம் அப்படி. ஸோ அதுக்கப்புறம் ஹெச்பி ப்ளூ பிளாஸ்டருங்க. இந்த கப்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பி வந்து நான் தனியாகவே விற்கல, பட் நிறைய பேர் கேட்டதே இருந்தீங்க. இது ஏன்னா இது வந்து ரொம்ப சூப்பரான கப்பிங்க, நல்லா குட்டி நிறையா போடக்கூடியது. ஸோ இந்த பிளாட்டினம் டம்போயர் சைடு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது மேக்ஸிமம் டாப்பில் வந்து பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும், ஓகேண்ணா. இது அடுத்த ஹெச்பி ப்ளூ பிளாஸ்டர்னு சொல்லுவோம். இந்த கப்பி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குட்டி நிறையா போடுதுங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு தனியாக விற்கணும்னே தோண மாட்டேங்குது. ஏன்னா பிகினர்ஸ்க்கு கொடுக்கலாம், கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சைடு வியூ. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சில்லி மொசைக்கு டம்போயிருங்க. இதுவுமே அதே மாதிரி தான். இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது. ரொம்ப சூப்பராக குட்டி போடும், நல்லா இது தாங்கும், ஓகேங்களா. இந்த ஹெச்பி ப்ளூ பிளாஸ்டர் பாருங்கள், கண்டிப்பாக குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்குங்க. குவாலிட்டி பக்காவாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ எவ்வளோ சூப்பரான குவாலிட்டி பாருங்கள். இப்போ தான் ஜஸ்ட் நான் வீட்டிலேருந்து இப்போ தான் பிடிச்சிட்டு வந்தது, நல்ல சூப்பரான குவாலிட்டிங்க, ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்கிறது தான், சூப்பராக இருக்கும் பாருங்கள். குவாலிட்டி வைஸ் பாருங்கள், பக்காவாக இருக்குங்க. பட் நான் எப்பயும் சொல்லிடுறேன், இது வந்து சைஸ் மீடியம் சைஸ் தான். பட் இது வந்து எக்ஸாட்டிக் கப்பி தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே அடாப்ட் ஆகக்கூடிய ஃபிஷ்ஷு. ஸோ அடுத்த சில்லி மொசைக்கு டம்போயிரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நல்லா குட்டி போடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ட்ரை பண்ணுங்கள், பிகினர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஜெர்மன் ரெட்டு. ஆக்சுவலாக ஜெர்மன் ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் இன்னும் கொஞ்சம் வளரணும். பட் நான் வந்து இது வந்து எல்லா காம்போலையும் கொடுக்குறது காரணம் என்னன்னா, ஜெர்மன் ரெட்டு இப்போ வரைக்குமே டெத் ரேசஸ் கம்மிங்க ரொம்ப, ஓகேங்களா. ஸோ சில்லி மொசைக்கு டம்போயர் குவாலிட்டி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க, ஓகேண்ணா. அடுத்த ஜெர்மன் ரெட்டு போடுறேன். ஜெர்மன் ரெட்டு இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப சூப்பராக தாங்கக்கூடிய ஃபிஷ்ஷுங்க, குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். பட் இப்போ சொல்லிடுறேன், ஜெர்மன் ரெட்டு மட்டும் இந்த காம்போல சின்னதாக தான் இருக்கும். அது ஏன் நான் இப்போ வரைக்கும் ஜெர்மன் ரெட்டை கொடுக்குறேன்னா, ஜெர்மன் ரெட்டை சம்டைம்ஸ் கொடுக்க வேணாம் தான் நினைப்பேன். பட் ஆனால் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 குட்டி, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 5 குட்டி தான் எடுத்துகிட்டு வந்து சும்மா வச்சது. பட் இப்போ வரைக்கும் அந்த 5 குட்டிங்கிறது எங்கள் வீட்டில் குறையாமல் இருக்கிறது ஜெர்மன் ரெட்டு தான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹாஃப் பிளாக் மாதிரி பிளாக்ல ஒரு வெரைட்டிங்க. பட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கொடுத்தா, நல்லா ஸ்ட்ரெயின் நல்லா தாங்குது இந்த கப்பி. பட் இதெல்லாம் வந்துன்னா ஓல்டு லைனேஜுங்க, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இந்த கப்பி இருக்குது. பட் ஹாஃப் பிளாக் மாதிரி இருக்கும், பிளாக்ல ஒரு கப்பி வெரைட்டி இது போடுறேன், சைடு போடுறேன். பட் நல்லா இருக்குங்க, நல்லா தாங்கும், ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இதில் அந்த ஒரே ஒரு இது மட்டும் எட்டிங் ஷர்ட் இருக்குது. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்தா ஹாஃப் பிளாக் மாதிரி இருக்கும். பட் பிளாக் வெரைட்டி, ஓகேங்களா, நல்லா தாங்குங்க, நல்லா லைஃப் நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ 5 வெரைட்டி காமிச்சிட்டோன்னா, ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சில்லி மொசைக்கு. ஸோ சில்லி மொசைக்கு இது வந்து நார்மல் சில்லி மொசைக்குன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. சில்லி மொசைக்கு மட்டும் 2 வெரைட்டி கொடுக்குறேன் சில்லி மொசைக்கு. அடுத்ததான் வந்து ஒயிட் எக்ஸிரோ வருங்க, ஓகேங்களா. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் எக்ஸிரோ இது எல்லாமே சேர்த்து 7 வகையான கப்பி, ஓகேங்களா. இது 2 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்ததா, அந்த 5 வகையானது புதுசாக கொடுத்துருக்கோம். சொல்கிறேன், இதையும் சைடு போட்டுருவோம், இது மட்டும் சைடு போட்டுருவோம். ஒயிட் எக்ஸிரோ வேணும், ஒயிட் எக்ஸிரோ தண்ணி கொஞ்சம் கிளியராக இல்லை. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ சில்லி மொசைக்குன்னு சொல்லுவோம், சில்லி மொசைக்கு டம்போயர், சில்லி மொசைக்கு ஓகே போகல. ஸோ இந்த 7 வகையான கப்பி மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 350 ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வந்து தமிழ்நாடாக இருந்தால் ஒரு சார்ஜஸ் வரும், பெங்களூராக இருந்தால் ஒரு சார்ஜஸ். ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்குங்க. ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் போடுங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸாட்டிக் கப்பி நான் லிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாலி எக்ஸாட்டிக் மாலி பெரிய சைஸில் இருக்குங்க. ஏன்னா வெரைட்டி பிரிக்கல, இப்போ தான் ஆக்சுவலாக பிடிச்சிட்டு வந்தாங்க, நைட்டு ஈவினிங்காக பிடிச்சிட்டு வந்தோம். ஸோ இன்னும் பிரிக்கல, இது லாட்டாக கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வேணும்னா கான்டெக்ட் பண்ணுங்கள். ப்ளூ ஐயில் ஒரு 5 மாலி இருக்கும், அதுக்கப்புறம் இந்த சன்ஸ்கிரீட் மாலி இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு 2 வெரைட்டி இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்படி லாட்டாக கொடுக்கலாம் இருக்கும். ஸோ அதனால தான் வேறு வரும், ஸ்லைட் அப்படியே போட்டு வராதுக்கும். ஸோ ஆக்சுவலாக எனக்கு இந்த உராண்டா இது முட்டை எடுக்கலாம் தான் இருந்தோம், பட் நான் எடுக்காமல் விட்டேன். அதாவது நான் ஈவினிங்கே சாப்பிட்டுருச்சு. ஸோ நானும் விட்டுட்டேன் அப்படியே, சரி எடுக்க வேணாம் அப்படின்ட்டு. லைன் நட்டு உராண்டா கொண்டு பேர் 160 ரூபா வரும். ஸோ வேணுங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஆஸ்கர் ஃப்ரைஸுங்க. ஆஸ்கர் ஃப்ரைஸ் வந்து பீஸ் வந்து 95 ரூபா தான் வரும். ஸோ வேணுங்கன்னு சொல்லுங்கள். சைஸ் வந்து யூஸ்வலாக ஒரு சைஸ் கொஞ்சம் நல்லா சைஸாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ வேணுங்கன்னு சொல்லுங்கள். எக்ஸாட்டிக் கப்பி இந்த 5 வகையான கப்பி இருக்குன்னு அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன்.
ஓகேங்களா. அதில் ஒன்று தான் இந்த ஃபுல் ரேட் டம்போ இயர், குவாலிட்டிஸ் பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஷார்க்கு இதெல்லாம் வந்து கடையில் இருக்குங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் முக்கியமானது நிறைய பேருக்கு இந்த ஃபார்ம் ஃபுட்டுங்களை எடுத்துக்கலையடா. ஸோ ஃபார்ம் ஃபுட்டு அந்த 5 வகையான ஃபார்ம் ஃபுட்டுங்க. என்னோட கப்பிக்கு அந்த ஹை ப்ரோட்டீன் பெல்லட்டு இது எல்லாமே கொடுத்துருக்கேன். சிங்கிங் பெல்லட் இது கூட என்னோட வீடியோவில் போட்டிருப்பேன். உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கும். ஸ்விம்ஸ் எல்லாமே ஒடியாமல் சாப்பிட்ருக்கோம். சிங்கிங் பெல்லட் போடுறது எதுக்கு நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த பெல்லட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு இது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போட்டுவிட்டு போகலாம், நல்லா தாங்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பேசிக் ரெடி காம்பவுண்டர் எக்ஸாட்டிக் கப்பி இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க இது பண்ணுங்கள். பட் அதை இன்னும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ எக்ஸாட்டிக் கப்பி இது வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ பை கப்பி. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது வந்து பேர் வந்து 250 ரூபாங்க. இது என்கிட்ட இருக்கல ரொம்ப காஸ்ட்லியான கப்பி. ஓகேங்களா. ஸோ இது வந்து காம்போ லிஸ்ட் நான் குரூப்பில் போட்டு வரும். ஓகேங்களா. இதோட வீடியோ என்ன பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது என்ன டிஸ்கஸ் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.